மோட்டரோல இருந்து H40 அப்படிங்கிற ஒரு புது மிட்ரேஞ்ச் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டரோலோட இந்த H40 ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து சைடில் வந்து சாண்ட் பிளாஸ்டட் அலுமினியம் ஃப்ரேமால் செஞ்சிருக்காங்க. ஃபோனோட பேக் சைடு வந்து லெதர் மேட் ஃபினிஷில் வந்து கொடுக்குறாங்க. அதே ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் ஒரு 6.55 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள 8-bit POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதுக்கு 144 ரெஃப்ரெஷ் ரேட், 360 ஹெட்ஸ் வரையும் டச் சாம்பிளிங், 1200 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. ஸோ டிஸ்பிளே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் MediaTekோட Dimensity 8020 அப்படிங்கிற ஒரு புது சிப்செட் வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு 6 nm ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்கா மாலியோட G77 MC9 GPU கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் பட்டை கலப்பும் ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாமே ரன் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு கேபபிளான சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 8GB RAM 2GB ஸ்டோரேஜில் வருது. RAM SLPDDR4 RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 வருது. இந்த ஃபோன் Android 13 OS வந்து ரன் ஆகுது. இது போக இந்த ஃபோனுக்கு வந்து டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஸோ டியூல் சிம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஃபிசிக்கல் சிம் தான் போட முடியும். அதாவது நார்மலான சிம் கார்டு ஒன்று தான் போட முடியும். இன்னொன்று வந்து eSIM-ஆக இருக்கு. ஸோ eSIM அப்படிங்கிறது என்னன்னு தெரியும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 mm ரியர் ஃபேசிங் கேமரா f1.4 ஆப்பர்ச்சரில் வருது. இல்லை ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் தராங்க. ரெண்டாக ஒரு 13 mm அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. 120 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த அல்ட்ராவைட் கேமராவோட நமக்கு வந்து மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம். ஸோ பேக் சைடில் நமக்கு 2 கேமரா இருக்குது. அதே ஃப்ரண்ட் சைடு அப்படி பார்க்கும்போது 32 mm ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து IP68 ரேட்டிங் இருக்குது. ஆனால் தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. மற்றபடியாக நமக்கு 3.5 ஆடியோ சப்போர்ட் இதில் கிடையாது. அதே போல் USB Type-C ஆடியோ தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் தராங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. இது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 3 மைக்ரோஃபோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதனால் சவுண்ட் வந்து கிறிஸ்பாக இருக்கும் வீடியோ எடுத்தீங்கன்னா. அதில் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஃபோனில் வந்து 5G-க்கான SA/NSA சப்போர்ட் இருக்குது. மேலும் டியூல் 4G VoLTE சப்போர்ட்டும் தராங்க. NFC-யும் இருக்குது. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 4600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இது இப்போ 15 வாட்டில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கும் பண்ணலாம். இதே மற்ற டிவைஸ் வச்சிங்கன்னா 5 வாட்டில் வந்து ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். மோட்டரோலோட இந்த H40யோட விலையை பொறுத்தவரை நமக்கு வந்து 29,999 அப்படிங்கிற விலையில் ஆரம்பமாகுது. இந்த ஃபோனை வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் வாங்கலாம். இதோட பாய் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ரைஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோன், நல்ல ப்ரைஸிங் கிடைச்சி வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த மோட்டரோலாவோட H40 பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.